அம்மா நீங்க சொன்ன மாதிரியே மேல சண்டை ஆரம்பிச்சிருச்சு. அது இப்போதைக்கெல்லாம் ஓயாது. குடிகாரனுக்கு குவார்டர் கிடைக்கலனா பதட்டம் ஆயிட மாட்டான். ஆமா, அவன் இப்போதைக்கு இதை விட மாட்டான். இங்க பாரு நந்தினி, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. இந்த இடத்துல எல்லாம் நான் வரிசையா அடுக்கி வச்சிருந்தேன். அதுவும் விஸ்கி, பிராண்டி, வோட்கா, ரம், பீர்னு எல்லாமே இம்போர்ட்டட் பாட்டில்ஸ் எல்லாம் இங்க தான் அடுக்கி வச்சிருந்தேன். என்ன அதுக்கு கால் முளைச்சு அப்படியே நடந்து போயிருக்குமா என்ன? எல்லாமே இங்க தானே இருந்துச்சு. சார் நீங்க பாக்குறது என்ன? நானே பார்த்தேன், அதெல்லாம் இங்க தான் இருந்துச்சு. ஆனா இப்போ இல்ல. அது எப்படின்னு தான் எனக்கும் தெரியல. இத பாரு. என்ன உன் பிளான்? என்ன வச்சு ஏதாவது கேம் ஆடிக்கிட்டு இருக்கியா நீ? இந்த ரூம்ல இருக்கிறது யாரு? நீயும் நானும் மட்டும் தானே. அத நீ எடுக்காம வேற யாரு வந்து எடுத்திருப்பா? சார் அதுவும் ஏன் சரக்கு பாட்டில கை வைக்கிறதுக்கு இங்க இருக்கிற ஒருத்தரையும் நான் விடுறதே இல்ல. அப்புறம் இத நீ தான் நந்தினி செஞ்சிருக்க. இத பாரு நீ என்ன வந்து ஏதோ திருத்துறேன் கிழிக்கிறேன்னு கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணி வச்சிருப்ப. சார் இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். உங்களுக்கு திருத்துறதெல்லாம் என் வேலை இல்லைன்னு நான் எப்பவோ புரிஞ்சுட்டேன். புரிஞ்சுச்சுல? அப்புறம் எதுக்கு என் பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்க? இங்க பாரு, இந்த சரக்கு எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? அங்க என் ஃப்ரெண்டு வேற என்னென்னமோ பிராண்ட் அடிக்கிறதுக்காக என்ன கூப்பிட்டான். ஆனா அடிச்சா நான் என்னோட பிராண்ட் மட்டும் தான் அடிப்பேன்னு நான் ஓடி வீட்டுக்கு வந்தா இங்க வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல. நீ இத பாரு, நீ எதுவுமே தெரியாத மாதிரி சும்மா இங்க வந்து டிராமா போடாத. நான் ஒரு வாட்டி உங்ககிட்ட க்ளோஸா கொஞ்சம் பழகி பேசுனதால நீ என்ன என் பிரைவசியை கெடுக்க உள்ள வருவியா? மரியாதையா கேக்குறேன் நந்தினி, சொல்லு, என் பாட்டில்ஸ்ல எங்க வச்சிருக்க? இந்த மாதிரி விளையாட்டுல எங்க மேல ஒரு சத்தமா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, ஆக்ஷன் படம் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்ஷன் படமா? சண்டை போடுற மாதிரி சத்தம் கேக்குது. ஆமா, உங்க பையன் யார விட்டு வைக்கல, அவகிட்டயும் சண்டை போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். போய் பாருங்க. அது காதுல விழுந்து ரசிச்சுட்டு உட்காந்துட்டீங்களா ரெண்டு பேரும்? போய் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? ஐயே, என்ன விளையாடுறீங்களா? நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டு திரும்ப அந்த அம்பு ஏன் மேலேயே பாயறதா? ஏன் பொண்டாட்டி நான் எப்படி வேணாலும் கத்துவேன், உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு என்கிட்டே கேட்பான். எனக்கு அது தேவையா? நீங்களே போய் வேணா பிரச்சனையை சால்வ் பண்ணி விடுங்க. என்ன ஜென்மம் நீங்கெல்லாம். நீ வர தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நந்தினி. நீ எதுக்கு என் பாட்டில கை வச்ச? இல்ல உனக்கு தெரியும்ல அதுல கை வச்சா எனக்கு கோவம் வரும்னு. அப்புறம் எதுக்காக நீ அதை தொட்ட? நான் ஏதாவது உன்னை கேட்டேனா? வா வந்து என்ன திருத்து. நான் அப்படி ஏதாச்சும் உன்னை கேட்டேனா? சார் என்ன சார், நான் அப்படி எதுவும் செய்யல சார். நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நீ ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருக்க. சார் கண்டிப்பா இந்த வேலையை நீ தான் பண்ணிருப்ப. நீ தான் பண்ணிருக்கணும், வேற யாரும் இத பண்ண மாட்டாங்க. டேய் சூர்யா, என்னடா சத்தம் இது? கீழே வரைக்கும் கேக்குதுடா. எதுக்கு இப்படி நந்தினி பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்க? டாடி இத பாருங்க, நீங்களே பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும்ல. மினிமம் என்னோட கேபினெட்ல 10 பாட்டில் ஆச்சும் இருக்கும். அதுவும் ஃபாரின் சரக்கு. எல்லாமே ஃபாரின் சரக்கு தானே என்கிட்ட. ஒன்னாச்சும் இருக்கான்னு பாருங்க டாடி. அங்க எதுவுமே இல்ல. எல்லாத்தையும் இதோ இவதான் எடுத்து மறைச்சு வச்சிருக்கா. கேட்டா எனக்கு தெரியாது, நான் எடுக்கவே இல்லைன்னு சத்தியலா பண்ணிக்கிட்டு இருக்கா. இத பாருங்க டாடி, இவ்வளவு தவிர இந்த வேலையை வேற யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. இல்லனா என் ரூம்குள்ள வேற யார் வர முடியும்? டேய், இதுதான் உன் பிரச்சனையா? என்ன டாடி இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? இதுதான் பிரச்சனையான்னு? இது எவ்வளவு பெரிய இஷ்யூன்னு தெரியாதா உங்களுக்கு? டேய் டாடி, எனக்கு சரக்கு பாட்டில் வேணும். இவதான் எடுத்திருக்கா. இவகிட்ட ஒழுங்கா எடுத்து கொடுக்க சொல்லுங்க. இல்லனா எனக்கு வாங்கி கொடுங்க. நான் சண்டை போடுறத நிப்பாட்டிடுறேன். டேய், முதல்ல பதற்றப்படுறத நிப்பாட்றா. என்னமோ வீடு இடிஞ்சு தலையில விழுந்த மாதிரி பதற்றப்படுற. சரக்கு பாட்டில் தானடா. ஒருவேளை எடுத்து வச்சிருந்தாலும் என்ன இப்போ? ஒரு நாள் குடிக்காம இருந்தா குடியா முழுகி போயிடும். டாடி ஐயா இல்லங்க ஐயா, சத்தியமா நான் எடுக்கவே இல்லங்க ஐயா. நான் அதை தொடவே இல்ல. போய் இது போய் டாடி. இத மட்டும் நம்பாதீங்க. இங்க பாருங்க, போய் சொல்லிட்டு இருக்கா அவ. டேய், ஒருவேளை அப்படி அவ செஞ்சிருந்தாலும் அது ஒண்ணும் தப்பு கிடையாதா? ஒரு பொண்டாட்டி புருஷனை குடியில இருந்து நிப்பாட்டணும்னு நினைச்சு இந்த மாதிரி சில விஷயங்களை பண்றது சகஜம் தானே? டேய், இதுக்கெல்லாம் இவ்வளவு டென்ஷன் ஆகி திட்டுறதெல்லாம் ரொம்ப தப்புடா. இங்க பாரு சூர்யா, இதுக்கு கூட ஒரு பொண்டாட்டிக்கு ரைட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறியா நீ? டாடி இந்த கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அவ எடுத்து என் பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க சொல்லுங்க. சார் நான் எடுக்கவே இல்ல சார். நான் சொன்னா நம்புங்க சார். டேய் சூர்யா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நந்தினி பொய் சொல்ல மாட்டா. எடுத்திருந்தா ஆமா நான் தான் எடுத்தேன்னு அவ சொல்லிட போறா. அவதான் ஸ்ட்ராங்கா சொல்றாள்ல.
அதுல இருந்தே அவ பக்கம் உண்மை இருக்குன்னு தெரியல உனக்கு. டாடி எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு என் சரக்கு வேணும், என் சரக்கு வேணும். டேய் நிறுத்துறா. என்னடா பேசிட்டு இருக்க நீ? திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்க. இப்ப என்ன ஒரு நாள் குடிக்கலாம் செத்தா போயிடுவ. அதான் சரக்கு இல்லைன்னு தெரியுது இல்ல. போய் படு தூங்குடா போ. டாடி என்ன டாடி நீங்க? என்ன டாடி நொல்ல டாடி போடா. சரக்கு இல்லையா அதனால சண்டை போடுவாராம். இத பாரு இத பாருடா. இது சம்பந்தம் இன்னொரு வாட்டி பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதை போய் படுத்துங்க. போடா போன்னு சொன்னேன். நான் தூங்க மாட்டேன். நந்தினி நீ படுத்துங்கம்மா. அவன் அப்புறமா வந்துருவான்.